ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புதிய தொடக்கமாக எம்ப்ராய்டிங் கிளாஸ் கிளம்பியாச்சு. போய் ஜாயின் பண்ணியாச்சு. மதியம் வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டியாக 3 சப்பாத்தி குருமா வச்சு சாப்பிட்டாச்சு. செம டேஸ்ட்டாக இருந்தது. ஈவினிங் டைம் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சிலம்ப கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போனோம். மழை பெய்யவும் சிலம்ப கிளாஸ் கேன்சல் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். போகும்போதே சாமி கும்பிட்டு போயிட்டோம். நான் கும்பிடும்போது வீடியோ எடுக்கல, தங்கச்சி கும்பிடும்போது எடுத்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பூந்தி செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணி பூந்தி இன்றைக்கி ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை நாளைக்கு தான் லட்டாக பிடிக்கணும். நான் கூட வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சூப்பராக வந்துருந்தது பூந்தி. அதில் கலந்துட்டு சக்கரை பாகில் போட்டு நானும் தங்கச்சி வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். பூந்தி தங்கச்சி வீட்டில் ரெடி பண்ணி வச்சேன். எல்லா பாத்திரமும் அவள் தேய்க்கிற மாதிரி கழுவுற மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன். கடைசிக்கு எம்டி சால்னா எங்கள் வீட்டில் தான் செஞ்சோம். எனக்கும் ஒரு சிங்க் நிறையா பாத்திரத்தை சேர்த்தாச்சு. என்ன வேலை செஞ்சாலும் எங்களுக்கு பாத்திரம் விளக்குற வேலை மட்டும் தீரவே மாட்டேங்குது. பூந்தியை பார்த்திங்கன்னா ரொம்ப முறுமுறுன்னு பொரிக்காமல் போட்ட உடனே பொரித்து எடுத்துட்டேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பூந்தி சுட்டு லட்டு பிடிச்சிருந்தேன். அது நல்லாவே வரல. இப்போ நான் பூந்தி பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். பூந்தி கரண்டியே இல்லாமல் அரிகரண்டி வச்சே ரெடி பண்ணி சூப்பராக வந்துருச்சு. நல்லா குண்டு குண்டாக வந்தது பூந்தி. நீங்களாம் தீபாவளி பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். நாங்கள் பூந்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ரவா லட்டு முறுக்கெலாம் பிடிச்சேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ தீபாவளிக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்வீட். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னென்ன ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு போங்க.